டிஜிட்டல் இந்தியாவில் வாழும் நாம் உலகத்தையே உள்ளங்கையில் வைத்து இருக்கிறோம். ஆனால் 10 ஆண்டுகளாக சிக்னலை தேடி 20 கிராம மக்கள் அலையும் நிலைக்கு ஆளாகியுள்ளனர். அந்த கிராமங்கள் எங்கு உள்ளன, அவர்களின் அவல நிலை என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. உலகமே உள்ளங்கையில் என்று சொல்லும் இந்த 5G யுகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஒரு தொலைபேசி அழைப்பிற்காக இன்றும் கூட மலை உச்சிகளிலும் மொட்டை மாடிகளிலும் தஞ்சமடையும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. போச்சம்பள்ளி அடுத்த காட்டுக்கொல்லை கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள புங்கம்பட்டி, கோட்டைக்கரை, கருவேப்பிள்ளை கொட்டாய், விளங்கமுடி, வீரபத்ர நகர், நேருக்குப்பாறை உட்பட 20க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக செல்போன் சிக்னல் என்பது எட்டாக்கனியாகவே உள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னா டவர் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. இந்த ஊர் மக்களுக்கும் சரி, இதனை சார்ந்த ஊருக்குமே டவர் கிடைக்கிறதுல ஏதோ திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸு இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சியாக இருக்காது கால் பண்ணுன்னா கூட ரொம்ப மக்கள் சிரமப்படுறாங்க. பார்த்தீங்கன்னா முன்னணி நிறுவனங்களான BSNL, ஏர்டெல், ஜியோ எந்த ஒரு டவருமே கிடைக்கிறதில்ல. அரசாங்கத்தை ஏற்றுக்கொண்டு இந்த ஊரில் இந்த பகுதியில் எங்களுக்காக ஒரு டவரை அமைக்க கோரிக்கை விடுக்கிறோம். BSNL முதல் முன்னணி தனியார் நிறுவனங்கள் வரை எந்த சிம் கார்டுகளுக்கும் இங்கு டவர் கிடைப்பதே இல்லை. இந்த நெட்வொர்க் முடக்கத்தால் அதிகம் பாதிக்கப்படுவது மாணவர்கள்தான். ஆன்லைன் வகுப்புகள், கல்வி உதவித்தொகை விண்ணப்பங்கள் என எதற்கும் இணையத்தை பயன்படுத்த முடியாமல் தவிக்கின்றனர். அந்த ஊருக்கு பாருங்கிற ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமம் சுற்றி எங்கேயுமே டவர் கிடையாது. நான் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முடியாதுன்னா 3 கிலோமீட்டர் தள்ளி 4 கிலோமீட்டர் அந்த தள்ளி போய் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. நான் முடியல. இப்போ 10th 12th ரிசல்ட்லாம் வருது, அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. சிக்னலுக்காக வீட்டை விட்டு 2 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து செல்ல வேண்டிய அவல நிலைக்கு ஆளாகி உள்ளனர். அதைவிட கொடுமை என்னவென்றால், அவசர காலங்களில் கூட 108 ஆம்புலன்ஸ் சேவையை கூட அழைக்க முடியாமல் உயிருக்கு போராடும் சூழலில் சிக்னல் கிடைக்கும் இடத்தை நோக்கி ஓடுவதுதான் அன்றாட வழக்கம் என்றும், மலை கிராமங்களில் சிக்னல் இல்லை என்பது செய்தி. ஆனால் சமவெளி பகுதியில் இருக்கும் எங்களது கிராமங்களில் சிக்னல் இல்லாதது மிகப்பெரிய துயரம் என்றும், ஒரு போன் பேச வேண்டும் என்றால் கூட மாடியில் ஏறி நிற்க வேண்டும் அல்லது ஊரை தாண்டி ஓட வேண்டும் என்றும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் இப்பகுதி மக்கள். ஹலோ ஹலோ ஹலோ, இப்போ கேக்குதா? ஹலோ 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 ஹலோ, சொம்பமணி ஒரு உதவிடா. ஹலோ, கேக்குதா? எங்கள் டவரே துளி கூட கிடைக்கலடா. புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தும் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் சாமானிய மக்களின் அடிப்படை தேவையான இந்த நெட்வொர்க் வசதியை வழங்க முன்வர வேண்டும். தங்கள் பகுதியில் புதிய மொபைல் டவர்கள் அமைத்து 10 ஆண்டுகால துயரத்திற்கு தீர்வு காண வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. இந்த கிராமங்களுக்கு சிக்னல் கிடைக்குமா? அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். The Chennai Silks in Mega Summer Sale.